படுபாவி பொம்பளை அடி அடின்னு அடிச்சுட்டு எங்கே ஓடனாலோ தெரியல. சரி, திடீர்னு இருந்தாப்புல கிறுக்கு பிடிச்சிட்டு. சத்தியா காலேஜுக்கு கிளம்பலையாட்டி? எம்மா அம்மா அடிச்சாடியா மூஞ்சி முறலாம் பிஞ்சிட்டு இன்னைக்கு லீவு. நம்ம அம்மா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பா. திடீர்னு அம்மாவுக்கு இப்படி என்னதான் ஆகுதுன்னே தெரியல. அம்மாவுக்கு கண்டிப்பாக பேய் தான் பிடிச்சிருக்கும். பிள்ளைகளெல்லாம் பாவம் பரிதாபமா அப்படியே கடக்கோல அடி வாங்கிட்டு. ஏன் அம்மா பண்ணா இப்படி கிடந்து தூங்குதாவோ? பெட்ரூம்ல படுக்கலையா? ஏங்கோய் பகஜம் தயவு செஞ்சு விட்டுருமா, மூஞ்செல்லாம் பிஞ்சிட்டு. ஏம்மா பிள்ளைகளுக்கு மூஞ்செல்லாம் என்ன ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏன் 3 பேருக்கு என்னாச்சு? எங்க போய் அடி வேண்டியோ? என்னது பைக்ல பிளே போட்டீரா? எம்மா வேண்டாமா, எம்மா விட்டுருமா, எம்மா எங்களை விட்டுருமா, எம்மா விட்டுருமா. கடவுளே பிள்ளைகளுக்கு என்னாச்சு? ரொம்ப நடிக்காத பங்கஜம், நேற்று ராத்திரி ஸ்கேலை வச்சு எங்களை அடி அடின்னு அடி வெளுத்துட்டு நடிக்கியோட்டி. ஏ மெண்டல் மனசா என்ன உளருதீரு? நான் அது ஏர்போர்ட்ல எல்லாம் நாங்க போய் உறங்கிட்டு வரோம். ஏர்போர்ட்ல இருந்து முடிச்சிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வந்திய. என்ன குடும்பத்தோட பைத்தியம் ஆயிட்டீங்களா? 3 பேருக்கு மெண்டல் பிடிச்சிட்டா. ராத்திரி பூரா அந்த அக்கா எங்க கூட ஏர்போர்ட்லலாம் தூங்கினாவோ. அப்புறம் காலம்பரை பஸ் பிடிச்சலாம் வந்திருக்கோம். ஏட்டி நேற்று ஸ்கேலை கொண்டு வந்துட்டு ராத்திரி சாமத்தில் எங்களை போட்டு அடி வெளுத்து ஏட்டி. என்ன உளறிட்டு இருக்கீரு? பியாயா வந்து அடிச்சிட்டு போயிருக்கோம். எக்கா பிஐ இல்ல, அந்த வீணா போன நாய் உங்க தங்கச்சி தான் 6 மாசத்துல வந்து அடிச்சு போட்டு போயிருக்கா. இது கூட உங்களுக்கு புரியலையா? எங்க பானுமதி வந்து அடிச்சிருக்காங்க. பொண்டாட்டிக்கு அடுத்தவளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையாங்க? நீங்களே என்னங்க என் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினீரு? ஆமா, எனக்கு இதான சோழி. அக்கா வாராளா சாமத்தில் தங்கச்சி வாராளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்ல குடும்பம். ஒரே ஜாடையில இருந்து எங்க கழுத்தை போட்டு அறுக்கீங்க. பிள்ளைகள் உள்ள ஸ்கேலை கொண்டு அடித்து ஏன் மோரை அடித்து பெட்டாக்ஸ் அடின்னு பின்னாடி போட்டு அடித்து இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகல, பிள்ளை காலேஜுக்கு போகல. என்ன எனக்கு சிரிக்கிறதுக்காக கோவப்படுறதுக்கான தெரியல. என்ன அந்த ஒர்க் இருக்கு உங்க 3 பேரையும் அடிச்சிருக்கு. நீங்க போய் டாக்ஸ் அடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கியோ? என் பொண்டாட்டின்னு நினைச்சேன், அவனு தெரிஞ்சுதான் நடக்கிறதே வேறல்ல. ஆமா, என்ன பண்ணிருப்பீரு? கிழிச்சிருப்பீரு. இன்னொரு நாள் ராத்திரி வர சொல்லு, நடக்கிறத மட்டும் பாரு. என்ன பண்ணுவீரு? என்ன பேசுதீரு? பிள்ளைகள் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீரு? ஏய் கிறுக்கி, அடி வெளுத்து போடுவேன்ன. ஆமாம், நேற்று அடிக்கிறதுக்கு வழியே காணும். இவர் இன்னொரு நாள் வரன்னு சொல்லி அடிப்பாராம. என்னென்ன நீங்கள் பிள்ளைகளோட அடிக்கிற வரைக்கும் விட்டுட்டுருப்பீங்களா? பங்கஜக்காவே பிள்ளைகளை அடிச்சிருந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டுருக்க வேண்டாமான்னு நீங்கள் என்னென்ன நான் உங்கள் பொண்டாட்டி அடிப்பாவள பிள்ளைகளை அது கூடவே யோசிக்கல. நான் அதை ஏர்போர்ட்டில் பேய்கி பிடிச்சிட்டா இல்லை குடிச்சிட்டு வந்துட்டாளான்னு பேசிகிட்டு இருந்தேன். யோ பெரிய மனுஷன் மாதிரி பேசியா? பொண்டாட்டியை பார்த்து குடிச்சிட்டு வந்திருப்பியான்னு கேட்கிரு. எம்மா நீ நேற்று பண்ண ரகலையில் அப்படித்தாம இருந்தது. இப்போ உன் தங்கச்சியை போய் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேளுப்போ. அந்த சனியம் பிடிச்சவளுக்கு கல்யாணம் வேற இருக்கு, என்னத்தை போட்டு கேட்க? ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு திரிங்க. அதான் அவங்க வீடு வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் வந்து சேட்டையை பண்ணிட்டு போயிருக்கா. நானும் சும்மா விட மாட்டேன் பாருங்க. ஏக்கா அவளை வேறு நீங்கள் வேஷம் போட்டுட்டு எதாவது போய் ரகலை பண்ணலாம்லாக்கா. ஏங்க நீங்கள் மட்டும் இப்படி மங்குனி மாதிரி இருக்கியோ? அது தப்புட்டி. அவ பண்ணது அதே தப்ப நம்ம பண்ண அசிங்கம். சி நாளை பின்ன பங்கஜன்னு ஒரு ஊர்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. பங்கஜ அவ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டுட்டு ரோட்ல கிடந்து ஆடுதா, சண்டையை போட்டான்னா சி எம்மா அந்த மாதிரி பேச்செல்லாம் என்னால தாங்கவே முடியாது. இப்படியே சொல்லிக்கிட்டு திரிங்க. சை எங்க நான் அவளை சும்மா விட மாட்டேங்க. 4 கேள்வி கேட்காம விடவே மாட்டேன். ஆமாம், நீங்கள் கேள்வி மட்டும் கேட்டுட்ருங்க. நான் போகிறேன் என் வீட்டுக்கு. இருக்கட்டும், ரோட்டில் கிட்டல படட்டும் என் கண்ணில். அவளை என்ன செய்தன்னு பாரு. பங்கசு நான் சொல்லிட்டேன் கேட்டுக்க, அவள் கல்யாணத்துக்கு நானும் என் பிள்ளைகளும் வர மாட்டோம். ஆமாம் நீ போ, இல்லை என்னன்னு ஒளிஞ்சுப்போ, எனக்கு அதை பற்றி தேவையில்லை. என்னைய வந்துக்கிட்டு நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து நில்லுங்க நொல்லுங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு 2 காதுலையும் ஓட்டையை போட்டு மரத்தில் தொங்க விட்டுருவேன். அதை செய்யுங்க என்ன முதல்ல. எம்மா நீ போமா வீட்டுக்கு, தூண்டி விட்டு கிடக்கா. அப்படி கல்யாணத்துக்கு வர மாட்டீரா? என்ன பேசிட்டு இருக்க? என்னைய ஸ்கேலை கொண்டு அடிச்சுட்டா நீர் வர மாட்டீராவா? இப்ப எதுல போற மனசா என்ன எதுக்கு போட்டு அடிக்கிறு? அவளை பத்தி என்ன பேசாத. ஆமா அவளை அடிக்கிறதுக்கு அங்க வழி இல்ல, நம்மள வந்து அடிக்காரு மெண்டல் மனுஷன். இருங்க நாளைக்கு அவருக்கு ஒரு முடிவு கெட்டதே. என் மையன் பிள்ளைகளை பார்க்கலாம் பாவமா இருக்கு. என் பிள்ளைகளும் மூஞ்சி முறையெல்லாம் பிச்சு பேத்து விட்டுருக்கல, விளங்காம போறவன் நாசமா போறவன். இப்ப கையில புழுதான் வரும். அந்த சித்தியை சும்மாவே விடக்கூடாதுமா. இருக்கட்டி அவன் கல்யாணம் முடியிட்டு அதுக்கப்புறம் இருக்கி பாரு. கல்யாணத்தை நிறுத்திடுவோமாமா? சி அதெல்லாம் தப்பான காரியம். நம்ம சின்ன விஷயத்துக்காண்டி கல்யாணத்தை நிறுத்தணுமா? உனக்கு என்ன மெண்டல் பிடிச்சிட்டா? நெட்டவழி மாரிலாம் பேசிட்டு இருக்கா. போமா நீ. பிள்ளைகளும் மூஞ்சி வாடி போயிருக்கு. வாங்கட்டி ஏதாவது சாப்பிட செஞ்சு தரேன் வாங்க. நல்ல மனசுக்காரி எவ்வளவு இப்படி செய்ய மாட்டா. அரைக்கி கல்யாணம் அவ கெட்ட கேட்டுக்கு. அவளை ஏதாவது பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது. தம்பி இன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன டீ பார்ட்டி இருக்குப்பா. பொண்ணு கூட நீ ஜோடியா கலந்துக்கிடணும். என்ன புதுசா கண்டுபிடிக்க டீ பார்ட்டி காபி பார்ட்டின்னு? ஏல அது எல்லாமே நம்ம குடும்ப சம்பிரதாயம்ல. இன்னும் செருப்பால் அடிச்சுக்கலே மைனியும் அதே மாதிரி சம்பிரதாயம் எதுவும் இருக்கா? நாத்தனாரே அந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிட்டு இது வேற. சரியா 2 பேரும் ஜோடியா வாங்க.
நாத்தனாரே அவன் கையை பிடிச்சி கூட்டுவாம்மா, வெளியே ஆட்கள்லாம் வந்திருப்பாவோ. சரி மைனியோ, நான் கூட்டாரேன். கையை பிடிக்காம வா. இவர் ஓவரா பண்ணுவாருப்பா. சரி மைனியோ, சொந்தக்காரன் நீங்க ஒரே கிழவனுங்களா உட்காந்துருக்கானுவோ. வருவாங்க வருவாங்க என்பதா ஒவ்வொருத்தரா வருவாங்க. இவ்வளவு நடந்திருக்குக்கா, நீங்க என்ன இப்படி அமைதியா இருக்கியோ? ஏட்டி, கல்யாணம் நடக்கும்போது எதுவும் கலாட்டா பண்ணக்கூடாது, அப்புறமா பாத்துக்கிடுவோம். இவ உள்ளூர் ஓனா எப்பனாலும் அடிக்கலாம். இது உள்ளூர் ஓனா கிடையாதுக்கா, இது நம்ம உசுர எடுக்கிற ஓனா. இன்னைக்கு அடிச்சுட்டு வீசிடணும். இங்க பாருங்க, அவ கல்யாணம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அவ கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் நீங்க பண்ணக்கூடாது, நான் சொல்லிவிட்டேன். ஆமாம், பெரிய ராஜமாதா கட்டில் எடுத்தாங்க பாங்கக்கா. ஏட்டி கீதா, பாடுமதி கல்யாணத்துல ஒரு கலாட்டாவை பண்ணி விடுவோண்டி. மீன்கார பாட்டி வந்து சரியான ஆளு. அந்த பாட்டியை கூட்டு வந்து பண்ற கலாட்டால பாட்டி கதறிடணும். கரெக்டான ஐடியா சுந்தரி, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பாரு, இவளை என்ன செய்யணும் மட்டும் பாரு. இவளை பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு எல்லா கலாட்டாவையும் பண்ணி இவளை சீச்சின்னு பேர் வாங்க வைக்கணும். வாங்கம்மா, வாங்க வாங்க, எல்லாரும் கரெக்டா டீ பார்ட்டி டைமுக்கு வந்துட்டீங்களே. ஆமாக்கா, நாங்கள் சொன்ன சொல் கரெக்டாக வந்துடுவோம். மைனியோ, சொந்தக்காரின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரியெல்லாம் கூட்டு வச்சிருக்கீங்க. நாத்தனாரே, எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அவங்க உங்க அக்கா, இவங்களாம் நம்ம ஏரியா மக்கள், அப்படிலாம் பேசக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்க பூரா நம்ம சொந்தக்காரவே. சொந்தக்காரனா நான் எதுவுமே சொல்லலை, இந்த முன் சீட்டில் இருக்கிற இந்த 5 உதவிகளை தான் சொன்னேன். வந்திருக்கிறது நம்ம வீட்டுக்கு, எடுத்தறிஞ்சு பேசுறது எனக்கும் என் தம்பிக்கும் சுத்தமா பிடிக்காதுமா. சரி, ஆனால் நான் பேச மாட்டேன். குடுமி அக்கா, அன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்க, நகையெல்லாம் போட்டு செருப்பால் அடிச்சிங்க. அதே மாதிரி இன்னைக்கு டீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு மீறி எச்சிட்டிய பொண்ணு முறையில் ஊற்றணுமா? இல்லைம்மா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதும்மா. டீ குடிச்சிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போங்க. டீக்கார எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுங்க. இது டீ பார்ட்டிமா, எத்தனை டீ வேணாலும் வாங்கி குடிக்கலாம். நல்லா குடிங்க. நாம மூட்டை மாமா நல்லா இருக்கியலா? சுப்புலட்சுமி நல்லா இருக்கியா? இருக்கேன். சுப்புலட்சுமியா? அதெல்லாம் பையன்லாம் நினச்சிட்டு இருந்தேன். எம்மா லாவண்யா நல்லா இருக்கியாம்மா? உனக்கு எப்போ கல்யாணம்? நோ கல்யாணம், ஒன்லி ஹாப்பி லைஃப். இன்னும் அதே மாதிரி எடுப்படுத்து தான் பேசிட்டு அலைவியாம்மா? அம்மா அப்பா வரலையாம்மா? ஒன்லி ஃபார் மேரேஜுக்கு வருவாங்க. சரிம்மா. டீ நல்லா ருசியா இருந்ததுக்கா. டீ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமா, போயிட்டு வாங்க. இது என்னடி கோமாளி ஃபங்க்ஷனு? ஒரு கப்பு டீயை கொடுத்துட்டு டீ ஃபங்க்ஷன் பீத்திக்கிட்டு இருக்கா அந்த குடிமி. அவள் என்னத்தை தான் ஒழுங்கா வைக்க. நேற்றுனா நகையை போட்டு செருப்பு கொண்டு அடிக்க, அன்னைக்கு டீயை குடிச்சிட்டு உடங்கங்க மென்டல் குடும்பம். எப்படியோ நமக்கு வந்ததுக்கு டீ, காபி, பிஸ்கட்டு தயாரிச்சு அது வரைக்கும் சந்தோஷம். மாப்பிள்ளை மூஞ்சில் ஒரு அருளே இல்லை, என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரிலாம் நிற்கான். அவனுக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லையட்டி. அவன் மண்ணில் அடிபட்டா மட்டும்தான் இவட்ட கொஞ்சுவான். சரியானதும் இவளை போட்டு தூக்கி போட்டு மிதிக்க போகிறான். பானுமதி சரவண கல்யாணம் முடிஞ்சு இந்த சரவணை அவளை போட்டு அட்டி போட்டு மிதித்து பின்னி பெடல் எடுக்கணும். அப்போ தான் என் சந்தோஷமாக வரும். அடிச்சா ஓகே, இல்லை அவனும் இப்படியே மூஞ்சி தொங்க விட்டுக்கிட்டு குரங்க மாதிரி இருந்தானா ஒன்றுமே நடக்காது. சரி, எது எப்படியோ நாளைக்கு கல்யாணத்தில் நல்ல சாப்பாடு போடுவோம். கல்யாணத்தில் சந்திப்போம். பாய். பூச்சி. சொல்லுங்க சார். பூச்சி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான் இருக்கேன். டோன்ட் வெரி பூச்சி, அது நினச்சி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு ஏமாத்துக்காரன்ட்டு தப்பிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. மேரேஜ் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? மேரேஜ் ஆயிருந்ததுன்னா தாலியை கரட்டி மூஞ்சில வீசிட்டு வந்திருப்பேன் ராஜேஷ் சார். நல்ல போல்டான பதில் தான். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே காட் உங்களை காப்பாத்திட்டு தான் நினச்சிக்கோங்க. சரி சார். லஞ்ச் எப்படி வீட்டில இருந்து வருமா? வரும். நிம்மலுக்கும் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம வீட்டில். ஐயோ, நானும் கொண்டு வந்துட்டேனே சார் லெமன் சாதம். பரவாயில்லை, இதையும் சாப்பிடுங்க. அதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பின் சீட்டில் இருக்கிற அந்த மண்டையனுக்கு கொடுத்துடலாம். நல்லவேளை அந்த மண்டையன் கல்யாணத்துக்கு வரல, இல்லைன்னா கிண்டல் அடிச்சே கொண்டிருப்பான். ஆமாம் பூச்சி. ஹலோ பூச்சி, எப்படி இருக்கீங்க? வாங்க, உங்க குரூப்க்கு ஒரு நல்ல பேர் உண்டே. நெட்டவெளியான்கோ. பூச்சியை மழை பார்க்க பாவமா இருக்கு. சரி, இதுக்கு போய் இப்படி கேடு கட்டவனை போய் கல்யாணம் பண்ண பார்த்தாவல. இந்த பானுமதிக்காவது இப்படி அழகர் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா சூப்பரா இருக்கும். கரெக்டாக சொன்ன சுந்தரி, பானுமதியில் அழகட்ட மாட்டி சீர்லிஞ்சிருக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்கட்டி, எந்த பொம்பளைக்கும் ஏமாத்துக்காரனே வர வேண்டாம். பூச்சி, கவலைலாம் படக்கூடாதுன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேடு கட்டமாக வரலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஐயோ, அந்த நாதாரி பையில நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நீங்கள் வேற ஞாபகப்படுத்திட்டே இருக்காதீங்க. வெரி குட், அப்படி தான் இருக்கணும். பூச்சி, நாங்கள் உங்களுக்கும் அவருக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், ராஜேஷ் சார் இப்போ தான் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இளிச்சாக்கா. நோ மென்ஷன். எனக்கு வந்து அங்கே வாங்கிக்கோங்க. பூச்சி, நாளைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது, வாரீங்களா? செம காமெடி ஃபன்னாக இருக்கும். நல்ல பொண்ணை வச்சு செய்ய போகிறோம், வரீங்களா? ஐயோ, கொஞ்ச நாளைக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்க, அலர்ஜி ஆயிட்டு. என்ன பெரிய அலர்ஜி குலர்ஜின்ட்டு? சும்மா வாங்க, ஜாலியாக நல்ல சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, நம்ம எல்லாரும் வேணா ஒரு நாள் எங்கேயாவது சேர்ந்து போவோம். கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடாதுங்க. சரி பூச்சி, உங்கள் மனசில் இருக்கிற காயெல்லாம் ஆறட்டும், சரியா? கண்டிப்பாக அந்த அலெக்ஸு, உங்கள்கிட்ட என்ன பேர் வச்சான்? என்கிட்ட அழகரு, சாக்லேட் நகா கிட்ட அலெக்ஸு, உங்ககிட்ட அருண் பாண்டியனா, அந்த நாதாரிக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்.
இளிச்சக்கா, எங்கள் அண்ணன் மகன் வந்து போலீஸாக தான் இருக்கான், இன்ஸ்பெக்டர் மதிவாணன். அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சி உள்ள போடுதன் இருக்கான். ஏம்மா அந்த போலீஸு வெறும் விளங்காத ஸ்ட்ரிக்ட் போலீஸு, ஆனால் அழகர் மாதிரி ஆட்களுக்கு ஏற்றவர் தான். ஆமாம், அவன் ரொம்ப நேர்மையானவன். போலீஸ்களை மாட்டிட்டு நல்லா மிதி வாங்குவான். சரி நாங்கள் போயிட்டாரோம். சரி. பாவம் பேச்சம்மா மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்லை, ரொம்ப வாடி போய் இருக்கு. இருக்காதாக்கா, கல்யாணம் போய் நின்று போயிருக்கு எப்படி கஷ்டமாக தானே இருக்கும். இது ஒரு முட்டாள் பூச்சி. அந்த பேதில் போவன்ட்ட மாட்டாமல் போனோமேனு சந்தோஷப்பட்டதை விட்டுட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கு. மாட்டி மதர் மம்மி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு டீ இருந்தா கொண்டு வா. சிவா மாமா, இந்த வேலைல யாராச்சும் டீ குடிப்பாங்களா? ஜூஸ் தான் நல்லா இருக்கும். ஏய் போடி, நான் டீ தான் குடிப்பேன். டீலாம் இப்போ போட முடியாது, சாப்பிடுற நேரம் மதியானம். சிவா மாமா, காலேஜ்ல என்ன எப்பவும் ஒரு பையன் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், அவனை என்னன்னு வந்து கேளுங்க. ஏய் தூர ஓடிரு, நீ அவனை கலட்டா பண்ணாம இருந்தா சரிதான், நான்லாம் வரமாட்டேன். சிவா மாமா, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், நீங்க வாரீங்களா இல்ல போலீஸ்க்கு போவா? நல்லா இருப்ப தாயே, முதல்ல அதை பண்ணு. ஏல இது முக்கியமான விஷயங்களை என்னன்னு போய் கேட்டுவால. என்னாலலாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி போக முடியாது, இவ சரியான ரவுடி. நான் போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன், உன் பையன் இருக்கிறதே வேஸ்ட். அப்படி எட்டி போலீஸ்ல போறது அளவுக்கா? சரி போயிட்டா. சிவா மாமா, நீ ஒரு மொக்க மாமா. இருந்துட்டு போறேன், உன் கூட வர முடியாதுப்பா. போலீஸ் போலீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போலீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னாச்சுமா? யார் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் MBBS ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். நான் காலேஜ் போயிட்டு வர்ற வழியில ஒரு பையன் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருக்கான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியாம்மா? அந்த ராஸ்கல் எந்த பக்கம் நிப்பான்னு தெரியுமா? ஐயோ, இப்ப நான் லீவ் போட்டிருக்கேனே, நான் நீ காலேஜுக்கு போக மாட்டேங்க, அத்தை பிரியாணி செய்யறாங்க. நான் வேணா நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் அடிக்கவா? சரிம்மா, என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. 9944332211. எப்பா, கான்ஸ்டபிளா இருந்துட்டு சூப்பரா நம்பர் வச்சிருக்கீங்க சார். ஹலோ பொண்ணே, நான் இன்ஸ்பெக்டர் மதிவாணன். என்னது இன்ஸ்பெக்டரா? பேர் என்ன சொன்னீங்க? மாருதிவண்ணா? ஹலோ, மாருதிவான் கிடையாது, மதிவாணன். ஓகே இன்ஸ்பெக்டர் சார், நாளைக்கு நான் கண்டிப்பா கால் பண்றேன், நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. ஓகே பொண்ணே, உங்க பேரு? ஐஸ்வர்யா. ஓகே. உங்க நம்பர்? அதான் உங்க நம்பர் இருக்குல்ல, மிஸ்டு கால் விடுறேன், பிடிச்சுக்கோங்க. ஊர்ல அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல, செம கியூட்டா பேசுது. இருக்கட்டும், என்னைய மஞ்சள் கலர் மண்டன் கிண்டல் அடிச்ச, நான் போலீஸோட வந்து என்ன பண்றேன்னு பாரு. நானே ஒரு ரவுடி ராக்கம்மா, என்கிட்டயாவா நாரா பிச்சிருவேன். சரி, ரவுண்ட்ஸ் போவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டேவிட், கேமரால எதுவும் யாரும் கலாட்டா பண்றது, ஆக்சிடென்ட் வேற எதுவும் பதிவாயிருக்கா? எஸ் சார், பாரதி நகர்ல ஒருத்தர் கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். ஓகே, நான் உடனே அங்க போய் என்னன்னு பாக்குறேன். என்கிட்ட காசு இல்லப்பா, என்ன வெட்டுருப்பா அழகரே மீனோய். மூக்கம்மா பாட்டி, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுறேன், எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்காங்க, மரியாதை எனக்கு பணம் கொடுத்துருங்க. ஐயோ, இது என்ன வம்பா இருக்கு? என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, இந்த மீனை வேணா எடுத்து தின்னு. இந்த பச்சை மீனை நான் திங்கணுமோ? மரியாதை எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. ஐயோ, காலையில இருந்து நீ பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கானே, இதை கேட்க யாருமே இல்லையா? மீனோய். மீன் எனக்கு வேண்டாம், மீன் எனக்கு வேணும் பணம். ஏன்பா என்னைய வந்து பாடாப்படுத்துற? உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடலாம் போய் கேட்கலாமே, நான் யாருப்பா உனக்கு? நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கமானவீங்க, உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன எல்லா உரிமையும் இருக்கு. காசு கொடுத்துருங்க பாட்டியோய், ப்ளீஸ் மூக்கமாயி பாட்டியோய். ஐயோ இல்லையப்பா, இல்லையே மீனோய். யார் இந்த ராஸ்கல்? வயசான பாட்டிக்கிட்ட ரொம்ப நேரமா கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, இங்க பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வயசானவங்க கிட்ட? இங்க பாருங்க, இது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம், நீங்களா தலையிடாதீங்க. தம்பி, எனக்கு ஃபேமிலியும் கிடையாது, யாரும் கிடையாது, இவனை பிடிச்சிட்டு போப்பா மீனோய். அட, நீ தானே எங்க அத்தையை ஏமாத்தி கல்யாணம் பண்றதா இருந்த ராஸ்கல், இன்னைக்கு நல்ல மாட்டிக்கிட்ட. அத்தையா? எந்த அத்தை? சால மீன், ஊளி மீன், பாறை மீனோய். ABCD பேங்க்ல வேலை பார்க்குற எங்க அத்தை பேச்சு அம்மால நீ தானே ஃபோர்ஜரி பண்ணி கல்யாணம் பண்றதா இருந்தது ராஸ்கல். ஐயோ, அது நான் இல்ல. எங்க தப்பிக்க ஓட பாக்குற ராஸ்கல், நில்லு, உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. அது நான் கிடையாது, நட ஸ்டேஷனுக்கு 5 வருஷம் உன்னை உள்ள வைக்க. பேச்சு அம்மாள், என்னை நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, இனி என்னோட எதிரி லிஸ்ட்ல நீயும் இருக்க. என்னோட எதிரி லிஸ்ட் ஜாக்கலின், சரோஜா, இப்போ பேச்சு அம்மாள்.